இம்பேஷன்ஸ் மிமிலஸ் கிளமாட்டிஸ் 1928 கண்டுபிடித்த பிறகு அதை எடுத்துட்டு போய் லண்டனுக்கு திருப்பி போறாரு டாக்டர் பேட்ச். போயிட்டு எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்து கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கன்னு கொடுத்து செக் பண்ணி ஆயிரக்கணக்கான மனிதர்களை 1928 இருந்து 30 வரைக்கும் குணப்படுத்தியிருக்காரு. இந்த 3 ரெமெடி வச்சுக்கிட்டே ஆயிரக்கணக்கான எல்லா நோய்க்குமே. திருப்பி வர்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி வந்து இப்ப என்ன பண்றாருன்னா டாக்டர் பேட்ச் அமைதியா கடல் கரையில போயிட்டு ஜாலியா ஏசி சேர் போயிட்டு படுத்துக்கிட்டு கவனிக்கிறாரு. குழந்தை பிறக்குது, பதட்டமாவது, பயப்படுது, விரிச்சு பாக்குது, அதுக்கப்புறம் கவனிக்குது. 4வது அக்ரிமணி அப்படின்ற ரெமெடி கவனிக்கிறாரு. பக்கத்துல இருக்காரு, காட்டுக்குள்ள இருக்கிறாரு, நடக்கிறாரு. வேல்ஸ் முழுவதும் அப்போ வெல்ஸ்ல போயிட்டு சுத்துறாரு, சுத்திட்டே இருக்காரு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் முறையா இந்த விஷயம் கவனிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு 6 மாசம் நடந்துனே இருக்கு, எதுவுமே பண்ணல. என்னென்ன பண்ணல? சோசியலைசிங், மக்களை கவனிக்கிறாரு, மக்களோட சேரல. அடுத்து எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போல, தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் மறக்கிறாரு. இந்த 3 ரெமெடி கண்டுபிடிச்சதுல மறந்துட்டு வாக் பண்ணி எதுக்கு வாக் பண்றாருன்னா, எம்டிங் த செல்ஃப், என்ன வந்து காலி பண்றதுக்கு வாக் பண்றாரு. அவ்வளவு வாக் பண்றாரு, நடக்கிறார், பயணப்பட்டுக்கிட்டே இருக்காரு. வெளியே நடக்கிறாரு, உள்ள பயணப்படுறாரு. அதனாலதான் வாக்கிங்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். எந்த பொருளும் இல்லாம நம்ம வாக்கிங் பண்ணும்போது 99% இங்க வாக் பண்றவங்க எல்லாம் என்ன வாக் பண்றாங்க பாருங்க. ஹெட்போன் போட்டுக்கிட்டு, பேசிக்கிட்டு, நடந்துக்கிட்டு, ஓடிக்கின்னு. இயல்பா ஒருவர் வாக் பண்றாரு, காட்டுக்குள்ள தனியா வாக் பண்றாருன்னா, வாக் பண்ணி பழங்குறவங்களுக்கு தெரியும். ஒரு 10 கிலோமீட்டர் வாக் பண்றீங்கன்னா முதல்ல 1 கிலோமீட்டர் தான் நீங்க வாக் பண்ணுவீங்க, மீதி 9 கிலோமீட்டர் பிரபஞ்சத்தோட இணைப்புல அப்படியே போயிட்டே இருப்பீங்க. முதல் முறையா ஒரு மனிதன் வாக் பண்றாரு. ஜே.கே. சொல்றாரு, ஜெட்டி கிருஷ்ணமூர்த்தி, ஐ வாக்ட் 5 கிலோமீட்டர்ஸ் வித்வுட் எ சிங்கிள் தாட். 5 கிலோமீட்டர் ஒரு எண்ணம் இல்லாமல் நடந்தேன். எண்ணத்தை அழிப்பதற்கு நடந்தாரு டாக்டர் பேட்ச். அப்பதான் அதுக்கு முன்னாடிதான் ஹீல் தை செல்ஃப் பிரசன்ட் பண்றாரு. அமைதியாகிறார், திருப்பி அமைதியாகிறார். இந்த ஹீல் தை செல்ஃப்ல இருக்கிற முதல்ல வெளியிட்ட எல்லா புத்தகத்துல அவருக்கே ஒரு தெளிவு இல்லாம தான் வெளியிட்டு இருக்காரு. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு எந்த மாதிரி பாதையில் இதை கண்டுபிடிச்சாருன்றத ஹீல் தை செல்ஃப்ல சொல்றாரு. நாம போய் நமக்கு நம்ம வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருந்தா நமக்கு பிரச்சனை வரும், நோய் வரும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தன் வாழ்க்கையை எழுதுறார் ஹீல் தை செல்ஃப். நல்லா கவனிங்க. புத்தருக்கு முன்னாடி ஞானி இருந்திருக்க மாட்டான்னு இல்ல, இருந்திருக்காங்க. ரமணருக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஞானிகள் இருந்திருக்காங்க. ஓஷோக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஞானிகள், இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த உலகம் எதை கவனிக்கிறது என்றால், நீ என்ன சொல்ல வர, ரமணர் ஆகிய நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படித்தான் கவனிக்குதே வழிய அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கவனிக்கல. அதனாலதான் யாரெல்லாம் புக்குக்கு பொழிப்புரை எழுதினாங்க, பாஷ்யம் எழுதினாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா அவனெல்லாம் மறந்துச்சு. ஒரிஜினல் திங்கர்ஸை மட்டும் அது கைவிடவே இல்லை. பேட்ச் என்ன பண்றாருன்னா, தனக்கு நடந்ததை, தனக்கு சரின்னு பட்டதை ஹீல் தை செல்ஃப்ல இருக்கிறார். வாக்கிங் நிறைய. அந்த டைம்ல தான் இந்த உடலை ஒரு ஆய்வகமாக மாத்துறாரு. நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் எந்த காலத்திலையும் செயற்கை விஷயங்கள் உங்களுக்கு உதவி செய்யவே செய்யாது. இந்த பிரபஞ்சம் கொடுத்த மிகப்பெரிய ஆய்வகம், தவமின்றி பெற்ற வரம் இந்த உடல். இதை வச்சுக்கிட்டு தான் லாட்சு, ஹோப்பி ஞானிகள், ஆஸ்திரேலியன் அபாரிஜன்ஸ், சித்த புருஷர்கள், திபேத்தியன் லாமாஸ், எல்லாம் அட்லாண்டிஸ்ல இருந்தவன்,
லிமோரியல் இந்த மொத்த பேரும் இந்த உடம்ப வச்சுக்க மட்டும் தான் பண்ணிக்கிறான். எவன்லாம் டெக்னாலஜி நம்புறானோ, சயின்ஸை நம்புறானோ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்புறானோ, அவன் போய் ஒரு இடத்துல முட்டு சதல் நின்றுவான். ஏன்னா இயற்கையை நம்புறவன் மட்டும்தான். இயற்கை என்பது செடி கொடி தாவரணங்கள், பிரபஞ்சம். இன்ட்யூஷன் இருந்தது எனக்குள்ள இந்த பிரபஞ்சம் ஊட்டக்கூடிய தெளிவு, அறிவு. அப்போ அதைதான் நம்புறாரு, நம்பி போறாரு, நடந்து போய் நினைக்கிறாரு, கண்டுபிடிக்கிறாரு. முதல் முறையா லேப் ஆயிட்டாரு. மெடிடேஷனு, லேர்னிங் நடக்குது. பிளைன் வாக், அழகான வார்த்தை யூஸ் பண்ண, பிளைன் வாக். ஹெட்செட் போடுறது, ஓடுறது, ஓடியாது, பசங்கிட்ட போறது, டைம் ஆச்சு பாக்குறது, அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் நடக்குது. பிளைன் வாக், பிளைன் மைண்ட், erasing thoughts, emptying the consciousness, spaciousness இருக்கிறது. ஸ்டில் ஆஃப் பீயிங், நடக்கிறாரு ஆனா பீயிங்கோட இருக்கிறார். முதல் முறையா ஒலியை கேட்கிறார், சவுண்ட் கேட்கிறார், தன் நாதத்தை உணர்ந்தார். தன் நாதத்தை உணர்ந்தார். என்னுடைய இசை. சில நேரத்துல நான் நிறைய மியூசிக் பாட்டு போட்டவங்க எல்லாம் கேட்பேன். எப்படா இவனெல்லாம் தன் இசைக்கு போறான். சுஃபி ஞானிகள் நைட்டு 11 மணிக்கு மேல பாட ஆரம்பிப்பான். அவன் யாருக்கு பாடுறானோ தனக்காக பாடுறான். இதெல்லாம் செகண்டரி சாங்ஸ், கீழ்நிலை மியூசிக். இதெல்லாம் ஒரு தடவை ரமணர்கிட்ட போய் கேட்கிறேன், பாத்தீங்களா தியாக பிரம்மம் என்ன மாதிரி யோசிச்சிருக்காரு. அதாவது ஆழ்ந்த தியான நிலை நமக்கு அவர் விசிக்கிறதுல கிடைக்குது இல்லையா அப்படின்ற. அவர் சொன்னாரு, ரமணரு, அவங்க பிரம்ம நிலையிலிருந்து அதை இசைச்சாங்க, அதனாலதான் அது கிடைக்குது. அவர் இசைக்கிறதுனால பிரம்ம நிலை உருவாகல, பிரம்மமா இசைத்ததுனால அது உருவாகும். இந்த ஸ்டேட்ல அப்படியே கான்சியஸ்னஸா நிக்கிறார், பிரம்மமாவே நிக்கிறார், உண்மையா நிக்கிறார், உண்மையின் சொரூபமா டாக்டர் பாஸ் நிக்கிறார். இந்த இடத்துல எதுவுமே பண்ணல. அடுத்து வருது பீஸ், அமைதி உருவாயிடுச்சு. இரட்டை தன்மை போயிடுச்சு. பீஸ் ஆஃப்டர் ட்ரூத் இஸ் நோன். அமைதி, உண்மை உணர்ந்ததுனால அமைதி வந்தது. அப்பதான் அக்செப்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இண்டிவிஜுவல் சோல்ஸ் பர்பஸ். என்னுடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. பர்பஸ் வித்தின் லைஃப் ஆஃப் எர்த். எந்த இடத்துலயுமே எந்த உலகியல் வாழ்வு, ஆன்மீக வாழ்வுன்னு போட்டு குழப்பினுக்கிறாங்க. இருக்கிறது ஒரே வாழ்வு தான், இறைவிட்ட வாழ்வு. சஃபரிங் ஃப்ரம் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் த சோல், அதுல இருந்து விலகி வராது. இரட்டை தன்மையில இருந்து மக்களை பாக்குறாரு. ஏன் இது துன்பம் வருது அப்படின்னு போது அவருக்கு புரிய ஆரம்பி. அடுத்த ரெமடி அக்ரிமணிக்கு வராது. அக்ரிமணி தேவைப்படக்கூடிய யாரு அப்படின்னா, சின்ன வயசுல பாதிக்கப்பட்டு, சின்ன வயசுல அவமானப்பட்டு, கடந்த காலத்துல ரொம்ப துன்பப்பட்டு வருத்தத்துல இருந்து, தன்னுடைய பிரச்சனை, அதுல மிக முக்கியமான ஒரு 2 வார்த்தைகள் மன அழுத்தம், அழுத்தி வச்சிருக்கிற மன அழுத்தம், பொய். இந்த 2 விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டா அக்ரிமணி புரிஞ்சுக்கலாம். ரிப்ரெஷன் அண்ட் லைஸ். பொய் ஏன் சொல்றான் ஒருத்தன் அப்படின்னா, தன்னை சர்வைவல் பாதுகாத்துக்கொள்ள நிறைய நேரத்துல பொய் சொல்றான். ஒண்ணு. ரிப்ரெஷன்னா எதுக்கு தன்னுடைய கஷ்டத்தை அழுத்தி வச்சுக்கிறான்னா, கஷ்டத்தை அழுத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றான்னா, அதிகப்படியான கஷ்டத்தை இந்த உடம்பு தாங்காதுன்னு டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல அதை கஷ்டத்தை ரிப்ரெஸ் பண்றான், சப்ரெஸ் பண்றான். அதனால உள்ள இன்டாலரன்ஸ், தன்னுடைய கஷ்டம் தெரிஞ்சா தன்னை அவமானப்படுத்துவாங்க. தன்னுடைய எந்த விஷயமும் தெரியக்கூடாது. இந்த அக்ரிமணி தேவைப்படக்கூடியவங்க எவ்வளவு நீங்க க்ளோஸா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற எந்த ரகசியத்தையும் எடுக்க முடியாது. சிரிச்சுட்டு அப்படியே மழுப்பிட்டு போயினே இருப்பான். டார்மெண்டட். சின்ன வயசுல அவங்களுக்கு ஏற்பட்ட அதிகப்படியான மன உளைச்சல்கள், கஷ்டங்கள், பாதிப்புகள், அதை வெளியே சொன்னா நமக்கு அவமானம் இருக்குமே அப்படின்னு வெளியே சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறதுனால இந்த அக்ரிமணி டெண்டன்சி உருவாயிருக்கும். இது நேச்சுரல் கிடையாது. டார்ச்சர், டார்மென்ஷன், ரிப்ரெஷன், லைஸ், பொய். இந்த யாரெல்லாம் நிறைய பொய் சொல்றாங்க அது ஒண்ணு.
ரிப்ரெஷன், மன அழுத்தம், ரொம்ப கண்டெயின் பண்ணவே முடியாத மன அழுத்தம்னால அவங்க வெளியே போறாங்க. தன்னுடைய மனதை கவனிக்க முடியாத, தன் துன்பத்தை பார்க்க சகிக்காத ஒரு நபர். யாரெல்லாம் அதனாலதான் அவங்க ட்ரக் அடிக்ஷன் போறாங்க, ட்ரக் அடிக்ட் ஆகிறாங்க. திரும்ப 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 ஃபூல் பண்ணிட்டு தன்னைத்தானே ஏமாத்தி. முதல் விஷயம் அக்ரிமணி தேவைப்படும் என்னன்னா, தன்னைத்தானே ஏமாத்திக் கொள்கிறார், தன் சுயத்தை ஏமாத்திக் கொள்கிறார். டிசெப்ஷன் எல்லாமே மாயையில இருக்குது. மாஸ்கிங், அதாவது மாஸ்கிங்னா பர்சனாலிட்டின்ற வேர்டுக்கே மீனிங் வந்து பெர்சோனா அப்படின்னு லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்தது. அதுக்கு பெர்சோனா அப்படின்னா மாஸ்க்னு. பயங்கரமான பிரஷர் இருந்ததுனால, உலக பிரஷர். நீங்க அந்த குழந்தைய பாருங்க, நார்மல் குழந்தை ஓகே. இந்த உலகம் வந்து சாதாரணமான ஒரு மக்கள், ஒரு ரவுட் ஓரம் இருக்கிற குழந்தைகள் பாருங்க எவ்வளவு பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர் தாக்கு பிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணும்? ஒண்ணு போய் சொல்லும், மன அழுத்தி இருக்கணும், இல்லாட்டி நான் சரியா இருக்கிறது மாதிரி நடிக்கும். இவர்கள் தான் நடிகர்கள், முதல் நடிகர்கள், ரியல் நடிகர்கள், ரியல் ஆக்டர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க போய் அவங்ககிட்ட போய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, எல்லாம் நல்லா இருக்கேன். இப்போ வீட்டுல ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, ஒரு மாசம் பத்தி கேட்டா, என்னங்க இதெல்லாம் இயல்பு தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அக்ரிமெண்ட் கொடுக்கணும், ஏதோ ஒண்ணு மறைச்சுங்கிறாங்க. அப்பதான் வந்து டாக்டர் பேட்ச் அப்பதான் டவுன்ல போய் எல்லாத்தையும் இருக்கிறாரு, பீப்புளை பாக்குறாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாரு டவுன்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி ஏமாத்துறான். இந்த பொருளாதார வளர்ச்சி, இந்த மாஸ்கிங், அக்ரிமணி பர்சனாலிட்டி எல்லாம் எங்க அதிகமா இருக்குன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், டவுன்ஸ், ரொம்ப அதிகமா டீப்பா இருக்கிற கூட்டம் நெருக்கமா இருக்கிறது, சோசியலைசிங், நிறைய இன்ஸ்டிடியூஷன் எல்லா இடத்துல இருக்கிறது தான் இருக்கும். கிராமத்துல இருக்காது, கிராமத்துல ரொம்ப அதிகமா இருக்காது. அது ஒண்ணு. இவங்க வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க, அதாவது தன்னை பார்க்கவே முடியாது, ஆனா தன்னை யாரும் பார்த்துடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கிறாங்க. அதனால எப்பயுமே சிரிச்சுனே இருப்பாங்க. எதனா உள்ள அவங்களுக்குள்ள போய் கேட்கறீங்க அப்படின்னா அப்படியே சிரிச்சுட்டு மழுப்பிட்டு அப்படியே போயிடும், சொல்ல மாட்டாங்க. பொய் பொய் பொய், ஃபேக்கிங். பொய்னா பொய் தோற்றம், பொய் சொல்றது இல்ல, அதிகமா பொய் சொல்றதுன்னு இல்ல, பொய் தோற்றம் உருவாக்கினே அப்படியே மாற்றினே. அதாவது இது மாதிரி பச்சோந்தி மாதிரி. பச்சோந்தின்னா எப்படி நிறம் மாறுது, அந்த தன்மை, நிறம் மாறுற தன்மை மட்டும். சூழ்நிலைக்காக மாறுறவங்க இல்ல, ஆனா எப்பயுமே எல்லாரையும் ஜாலியா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா வச்சுக்கணும். ஜாலியா வச்சுக்கணும் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட நமக்குள்ள நுழைஞ்சு என்ன நம்மளை பாத்துருவாங்களே அப்படின்னு, நம்ம கஷ்டத்தை சொல்ல வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலே இவங்க அந்த தன் மனதை, தன் பிரச்சனையை, தன் அவமானத்தை, தன் குறைகளை, தன்னுடைய இன்டாலரன்ஸ் சொல்லக்கூடிய பதட்ட நிலையை தவிர்த்து கொள்ள இவங்க ட்ரக் அடிக்ஷன் ஆகும். இது டைரக்ட்லி கனெக்டட் வித் லிவர். த மென்டல் டார்ச்சர் வெயிட்ஸ் வித்இன், எப்பயுமே டார்ச்சர் வெயிட்டே இருக்கு. டார்ச்சர், டார்மென்ஷன். while walking how do you feel? அது கேள்வி. நடக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அது கேட்கும் போது தான், அவருக்கு வாக் பண்ணும் போது தான் நமக்கு நிறைய நேரத்துல சோசியலைசிங் நடக்கும். எதிர்க்க வருவான் ஒருத்தன், அவன் பேசுவான், விளையாட்டுத்தன்மை இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த டிஸ்ட்ராக்ஷன் போக்குறதுக்கும் மக்கள் சந்திப்பை போக்குவதற்கும் தான் வாக் பண்ணும் போதுதான் இந்த அக்ரிமணி தேவைப்படுகிற நபர்கள் நிறைய வாக் பண்ணாங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும்ன்றத டாக்டர் பேட்ச் சொல்லுது. கேலி செய்பவர்கள், இவங்க கேலி செஞ்சு கேலி செய்யறதுன்னா மத்தவங்க கேலி செய்யறதில்ல, கிண்டலா ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்குது, பயங்கரமா ஜோக் அடிச்சே இருக்குது. அவங்க திங்க் பண்றது விரும்ப மாட்டாங்க, எப்பயுமே மக்களோட இருக்கதான் இருப்பாங்க, சண்டை போடுறது விரும்ப மாட்டாங்க, ஆர்குமெண்ட் அதாவது வாதத்துக்கு போக மாட்டாங்க, எப்பயுமே எமோஷனல் டாமராலும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த எமோஷன்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ரொம்ப முக்கியமான 2 பேர் இங்க நம்ம தெரியணும். ஆர்எல் ஸ்டீவன்சன் ஒரு போயட், அத கவிஞர். 2 roads diverge in yellow wood, 2 வழி. ஆர்எல் ஸ்டீவன்சன் போயட் போய் ஒரு காட்டுல நிக்கிறாரு, 2 வழி போகுது. ஒண்ணு எல்லாராலும் பயணப்பட்ட ஒரு வழி, நல்லா தெரியுது, கிளீனா இருக்கு. இன்னொன்னு புதரும் இதுவுமா இருக்குது. இவர் என்ன பண்றாருன்னா,
ஐ ஹாவ் டேக்கன் லெஸ் ரோட் லெஸ் டேக்கன் லெஸ் டிராவல்டுன்னு புதரா இருக்கிற இடத்த டிராவல் பண்ணிட்டேன். போய் நடுவில் போய் நான் கரெக்டா தான் வந்தேன்னா நான் எடுத்த முடிவு கரெக்டா அப்படின்னு சிந்திக்கிறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில போயிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கரெக்டா, நாம எடுத்த முடிவு கரெக்டா, நான் சரியாதான் போயின்னு இருக்கேனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்க அக்ரி பண்ணி எடுக்க வேண்டியவர்கள். நான் சரியாதான் பண்ணிட்டு இருக்கேனா எல்லாம். எப்போ வந்து வாழ்க்கையில நம்ம ஒரு கேள்வி நிக்குது, நான் சரியா போயிட்டு இருக்கேனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அக்ரிமெண்ட் நீங்க எடுக்கணும். நாலேஜ் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு, ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபைனான்சியல் லாஸ், வேர்ல்டு ஆன்சைட்டி இதெல்லாம் வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க. நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து டெலிபதிக் கம்யூனிகேஷன் இருக்கும். மற்றவங்கள டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. மைண்ட் ரீடிங்லாம் சூப்பரா இருக்கும். ரேடார் மாதிரி மற்றவங்களை கவனிச்சுனே இருப்பாங்க. மற்றவங்களை எப்படி சிரிப்பு கேட்கலாம், நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு. இவங்க வாட் ஐ ரியலி ஃபீல், இப்போ என்ன ஃபீல் பண்றேன் நான் வாழ்க்கையை பத்தி, என்ன பத்தி, எல்லாத்த பற்றியும். ஆல் த வேர்ல்ட் இஸ் ஸ்டேஜ். எல்லாம் உலகம் வந்து ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார். அடுத்து உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் நாடக நடிகர்கள். ஆக்சுவலா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க இயல்பாவே ரியல் நடிகர்கள். ஆனால் நிஜமாவே நம்ம வந்து போற ஒரு கூத்தாடிகள் தான். எதையும் மேலும் பற்று வைக்காமல், எதையும் என்னதாக்கி கொள்ளாமல், எதையும் பொசஸ் பண்ணாம, அதிகாரமாக்காம, அகங்காரம் இல்லாம நான் நடித்து விட்டு போனால் அதுதான் அக்ரிமணிய முழு தன்மை, மலருடைய தன்மை. மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக நடிக்கிறது ரியல் ஆக்டர்ஸ். நான் வந்திருக்கேன், ஜாலியா ஆடுறேன், பாடுறேன், கொண்டாடுறேன், எல்லா உறவுகளையும் மெயின்டைன் பண்றேன், அப்படி போறேன் அப்படின்றது ரியல் ஆக்டர்ஸ். ஆக்சுவலா ரியல் ஆக்டர்ஸா தான் நம்ம இருக்கணும். எல்லா நிலையிலும் நான் நடிகர்ன்ற ஒரு தன்மை இருந்துச்சுன்னா நான் விலகி இருப்பேன். விலகி இருப்பேன்னா பாதிப்புல இருந்து விலகி இருப்பேன். குழந்தைங்க, சின்ன வயசுல குழந்தைங்க ஒரு 12 வயசு ஆச்சுன்னா மெச்சூரிட்டி ஆகும் போது தனக்கு ஏற்படக்கூடிய உடல் மாற்றத்தை சொல்லாம இருக்கிறது, தனக்கு இந்த பிரச்சனையை சொல்லாம இருக்கிறது அப்படின்றவங்களுக்கு அக்ரிமணி கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. பிசிக்கல் பெயின் இவங்களுக்கு நிறைய இருக்கும். உடம்பு வலிகள் நிறைய இருக்கும். நகத்தை கடிக்கிற பழக்கம், முடியை பிச்சுக்கிறது, கை வந்து குத்திக்கிறது போன்ற விஷயங்கள் இருக்கும். வலி இருந்தா அந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட், வலி இருந்தா திங்க் பண்ண தேவையில்லை, வலியை பத்தி யோசனை பண்ணல, தனக்குள்ள போக தேவையில்லை. அதனால இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி ஏன் வந்து வலி வருதுன்னா, வலிய சீக்கிரட்டா வச்சுக்கிறதுனால, எனக்குள்ள இருக்க வலியை சீக்கிரட்டா வச்சுக்கிறதுனால வலி அதிகமாகும். அதை திரும்ப திரும்ப வலி யோசனை பண்ணீங்கன்னா வாழ்க்கை வலி உள்ளதாக தான் இருக்கும். இவங்க வந்து டார்ச்சர்டு அன்குவைட் ஸ்பிரிட். இன்னொரு வார்த்தை நடித்தல், மறைத்தல். நடித்தலும் மறைத்தலும். மறைத்தல் தான் நடித்தல், நடித்தல் மறைத்தல் தான். காயமானா கூட அப்புறம் மேக்கப் போடுறோம், நிறைய மேக்கப் போடுறோம். அக்ரிமணி டைப்பா தான் இருப்பாங்க. யூ கேனாட் ஜட்ஜ், யூ கேனாட் ஜட்ஜ். இந்த மனிதர்களை நீங்க ஜட்ஜே பண்ண முடியாது. வை ஷுட் ஹி நோ மீ? ஏன் வந்து அவன் என்ன தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையை ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க முடியும் இந்த மனிதர்கள். இவங்களுக்கான மலர் என்ன அப்படின்னா அக்ரிமணி. அக்ரிமணி இந்த மலர் பேரு எல்லோ கலர் மலர். எல்லோ இஸ் கனெக்டட் வித் ஆல் த எல்லோ மெட்டீரியல்ஸ் இன் அவர் பாடி. அக்ரிமோனியா இஃபிட்டோரியா ஜூன் மாசம் ஆகஸ்ட் மாசம் வரக்கூடியது. நல்லா பளிச்சுன்னு எல்லோ. எப்பயுமே கூட்டத்துல இந்த மலர் வந்து மற்ற செடிகள் நடுவில் இருக்கும், தனியா இருக்கும். மற்ற செடிகளுக்கு நிறைய தனியா இருக்கும். எல்லா இடத்துல இருக்கும், எங்கெல்லாம் இருக்கும், கிராக்ஸ்ல இருக்கும், ஃபீல்டு இருக்கும், எல்லா இடத்துல இருக்கும், பார்த்து வழியில இருக்கும், எல்லா இடத்துல இருக்கும், தனியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா சர்ச் கோபுரம் மாதிரியே, சர்ச் ஸ்டீப்பிள்ஸ்ன்றாங்க, சர்ச் கோபுரம் மாதிரியே இருக்கக்கூடியது. சைட்ல ஃபுல்லா வந்து மலர்கள் இருக்கும். மலர்கள் எல்லாமே பக்கவாட்டுல பார்த்துட்டே இருக்கும். பக்கவாட்டுல ஹரிசான்டல்ல பார்த்துட்டே இருக்கும். வாட்ச் ரேடார் மாதிரி. நீங்க மேல டவர் பாத்தீங்கன்னா
டவர் பாத்தீங்கன்னா டவருக்கு மேல ஒரு பெரிய சட்டி இது மாதிரி ஒரு ஒரு பெரிய தட்டு வச்சிருப்பாங்க. தட்டு பக்கத்துல இருக்க மாதிரி இது இருக்கும். பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஃபிளவர் பாத்தீங்கன்னா. கிராஸ் லேண்ட்ல இருக்கும் ஃபிளவர். கிராஸ் லேண்ட் ஃபிளவர் சாதாரண இடத்துல இருக்குது. அது அந்த விதை பாத்தீங்கன்னா, அந்த கொட்டை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இழைகள் இருக்கிறது. முள்ளு மாதிரி இருக்கு. லைட்டா முள்ளு, குத்தாத முள்ளு தான் அது. ஆனா நடந்து போனீங்கன்னா உங்க ட்ரெஸ்ல ஒட்டிக்கும். எப்பயுமே யார் கூடனா ஒட்டிக்கினே இருக்கிறவங்க அவங்க அந்த மனிதர்கள். பயங்கர லீஃப் வந்து ரொம்ப மிருதுவா இருக்கும். தண்டு வந்து அங்கங்க இழைகள், அதாவது சின்ன சின்ன முடிகள் இருக்கும். முடிகளே சென்சிட்டிவிட்டி குறிக்கக்கூடியது. ஹேர் ரிசப்ஷன் இருக்கும். எப்பயுமே ரேடார் மாதிரி அப்படியே கண்காணிப்புல இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த ரேடார் மாதிரியே இருக்கு பாருங்க. ஃபுல்லா அப்படியே வளைஞ்சு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஃபிளவர்ஸ். இலை பாத்தீங்கன்னா நல்லா அங்கங்க கட்டாயிருக்கும். டீப் கட் இருக்கும். வாழ்க்கையில நிறைய பாதிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடியதா இருக்கும். ஃபிளவர்ஸ் ஹரிசாண்டலா இருக்கும். இலை பாத்தீங்கன்னா அந்த 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 எண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாய் இருக்கும் ஷார்ப்பா. ஃபரோடுன்னுவாங்க. டவர் மாதிரி ஷேப்ல இருக்கிறது. டவர் மாதிரியே இருக்கிறது. ஸ்டேட் ஸ்டீப்பிள்ஸ் சீட்ஸ் வந்து பெல் மாதிரி இருக்கும். பெல்லு மாதிரியே இருக்கு சீட்ஸ். ஸ்பைன், அதாவது தண்டு வடை மாதிரி ஸ்டெம் இருக்குது. எங்க இருக்குன்னா ஸ்டெப்டன் கோஸ்ட், பீக் கோஸ்ட்ல இருக்குது. பூக்கள் வந்து நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா மேல ஹைட்டா வானத்தை நோக்கி தான் நிக்குது. ஆனா அதாவது அந்த தண்டு வானத்தை நோக்கி இருக்குது. பூக்கள் சைட்ல இருக்குது. ஹூக் இருக்கும். அந்த அந்த இதுக்கு பெல் மாதிரி இருக்குது. ஹூக் இருக்கும். அந்த கம்பெனி நிறைய கம்பெனியோட இருக்குது விரும்பும். வருஷம் ஃபுல்லா இருக்கிற செடி இது. இதுக்கு வேர் வந்து பயங்கர ஆழமா இருக்கும். வேர்ல சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடியது. சுகர், அதனால சுகர்ன்றது வந்து அதாவது குளுக்கோஸ் அதிகமா இருக்கிறது. அது வந்து அதனுடைய சுகரை யூஸ் பண்ணியே தன்னை வளர்த்துக்குது. யாரெல்லாம் தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு வாழ்ந்துங்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்நாள் சேவிங்ஸ் வாழ்ந்துங்கிறாங்க, அவங்க அக்ரிமெண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகள் வேற மாதிரி ரூபத்துல வரும். தனியா இருக்கிறது, எப்பயுமே சென்ஸ் பண்ணிட்டு இருக்குது, அப்போர்ட் டவுன்வர்ட் எனர்ஜி இருக்கிறது. மேலையும் கீழே எனர்ஜி போயிட்டே இருக்குது. சூரியன் வரும்போது சூரியனை நோக்கி மூவ் ஆகக்கூடியது பிளெக்சிபிள் எனர்ஜி. அதே சூரியனோட அப்படியே பிளெக்சிபிளா மூவ் ஆகிறது மட்டும் இல்லாம பிளெக்சிபிளா இருக்கும். பொல்யூஷன் வந்து இது வந்து இதுக்கு பிடிக்காது. நம்ம நிறைய பார்த்தது பொல்யூஷன் பிடிக்காது. பிரான்ஸ்ல வந்து இந்த மலரை வச்சு டானிக் செஞ்சிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்துல 75 மலர் செடிகளை வச்சு டானிக் செஞ்சதுல அதுல வந்து அக்ரிமெண்ட் ஒண்ணு. இது வந்து வார் டைம்ல பேட்டில் ஃபீல்ட்ல இது கொடுத்துருக்குறாங்க. கிங் பிரான்சிஸ் ஒன்னு வந்து நோய்க்கு நல்லது, அதாவது மருந்து தயாரிக்கும் போது இந்த அக்ரிமணி ஃபிளவரை வந்து முக்கியமா தயாரிக்க சொல்லியிருக்கிறாரு. ஆப்ரிகாட் ஸ்மெல் இருக்கக்கூடியது. மிக முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, இந்த இந்த செடியை, இந்த மூலிகையை, இந்த மலரை, இந்த செடிய ஃபேரிஸ் வேண்ட், அதாவது ஏஞ்சல் இல்லாட்டி ஃபேரி, ஒரு கடவுளின் குச்சின்னு சொல்லிட்டு இனம் புரியாத நோய்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மலரை யூஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நோய் பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அக்ரிமணி மலர் பயங்கரமா யூஸ் ஆயிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ரேடியோ ஆக்டிவ், கேன்சருக்கு அப்புறம் ரேடியோ ஆக்டிவ்ல வந்து உடம்புல தண்ணி சொட்டு சொட்டா ஓடின்னு இருக்குது அப்படின்னா, அந்த அந்த உடம்புல இருக்க நச்சு தண்ணி வெளியே போகுதுன்னா இது வந்து ஹெல்ப் பண்ணுது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ட்ரபிள்டு மைண்ட், இனம் புரியாம எனக்கு ஒரு மனது குழப்பம் இருக்கு அப்படின்னா அக்ரிமணி இஸ் ஆஃப் த ரிசார்ட், அதாவது அக்ரிமணி தான் உங்களுக்கு தீர்வு. எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ப்ராஸ்பெக்ட்னா எதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இனம் புரியாத நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு. இவங்களுக்கு சர்வைவல் மோடுன்னு சொல்லக்கூடிய எனர்ஜி லாஸ், வாழ்க்கையில ஓடினே இருக்கான்பா, எப்படின்னா வாழ்ந்து ஆகணும் இல்ல அப்படின்னு சொல்றவங்க அக்ரிமெண்ட் வாழ்ந்துதானே ஆகணும்.
எனர்ஜி எல்லாம் வச்சு வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு. நாம ஒரு சில சூழல்ல நடிச்சாதான் வேலையாகும் அப்படின்ற இடத்துல நீங்க அக்ரிமெண்ட் போட்டு போங்க. இந்த தகவலை நேத்து ஒருத்தருக்கு சொன்னேன், அங்க நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அவங்க சகல் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு இடத்துக்கு போனா நடிக்கணும்னு நிஜமாவே எனக்கு அந்த இடத்துல நடிச்சதான் வேலைக்கு ஆகணும். ஆனா நான் நடிக்கல. நான் சொன்னதை அப்படியே ஏத்துக்கினாங்க உண்மையை. 3 நாளா வந்து நான் ரெமெடி பத்தி சிந்திச்சுனே இருந்தேன் சார். எனக்கு பார்வை பார்வைப்படாத இடம், உடம்புல பார்வைப்படாத இடங்கள் இருக்குல்ல, அந்த இடத்துல எனக்கு அரிப்பு வந்துருச்சு. ஒரே ஒரு டோஸ் தான் அக்ரிமெண்ட் போட்டேன், சரியாயிடுச்சு சார். அதே மாதிரி 2 பேரும் எனக்கு சொன்னாங்க சார். உடல் மறைக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்துச்சு அரிப்பு, இரிட்டேஷன், இன்டாலரன்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் மிக முக்கியமான, வெளியில போய் கடவுளை தேடுறேன், கோயிலுக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், மாசுக்கு போறேன், இந்த குரு கூட போறேன், இந்த பாத யாத்திரை போறேன், அதுல போறேன், இதுல போறேன்னு 20 வருஷம் 30 வருஷமா அலைஞ்சு 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 வெளியே ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு அலைஞ்சி செலவு பண்ணி பொருளாதார இழப்பு, உடல் இழப்பு, மன இழப்பு, அங்கங்க போய் அவன்கிட்ட மாட்டிக்கின்னு அவஸ்தைப்பட்டு வெளியில தான் கடவுள் இருக்கிறாருன்னு அலைச்சலாயி அதுல ஓடினே இருக்கவங்க அக்ரிமணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒளியையும் ஒளியையும் பார்ப்பீர்கள். காடு மலைலாம் போக தேவையில்ல. ஸ்டெபிலைசிங் எனர்ஜி, அதாவது உங்க வாழ்க்கையில ஸ்டேபிளா மாறுறதுக்கு அக்ரிமணி ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிளைட்ல போய் ஜெட் லாக் ஆகுறங்க, டைம் ஜோன் மாறுதுல. இங்க இருந்து அமெரிக்கா போனீங்கன்னா பின்ன 12 மணி நேரம் பின்னாடி, ஆஸ்திரேலியா போனீங்கன்னா 6 மணி நேரம் பின்னாடி, யூகே போனீங்கன்னா 5.5 மணி நேரம் முன்னாடி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த டைம் ஜோனை மாறுறதுக்கு அக்ரிமணி ஹெல்ப் பண்ணும். உண்மை தெரிந்து கொள்ள உண்மையின் மலர் டு கிராக் த நட். புரியவே ஒரு விஷயம், எப்படி பார்த்தாலும் புரியலையான்னா ஒரு விஷயத்த உடைச்சு விடுறது. இவங்க வந்து பீஸ் மேக்கர்ஸ். இவங்க அக்ரிமணி போட்டு போனீங்கன்னா அமைதியை உணர்ந்துக்குவீங்க, அதாவது அமைதியை கொண்டு வருவீங்க. நியாயமான நம்பகமான உறவுகளும் நண்பர்களும் கிடைக்க அக்ரிமணி. யாரெல்லாம் முக்கியமான பாயிண்ட், யாரெல்லாம் கண்ணாடி முன்னாடி இருந்துக்கிட்டு மேக்கப்புக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவு பண்றீங்களோ அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால நம்மள இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம அழகாகணும், நமக்குள்ள அழகு இல்லை இப்படின்னு மனதுக்குள்ள ஆழ்ந்து சிந்திச்சு சிந்திச்சு மேக்கப் பிளஸ் நிறைய செலவு பண்றவங்க அக்ரிமணி போட்டாங்கன்னா முதல்ல மேக்கப் அதிக செலவு பண்ற டைம் கம்மியாகும். இயல்பாவே ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்கா மாறும், அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், எல்லோயிஷ் கலரா ஸ்கின் மாறும். இது கண்டிஷன் என்ன? ரொம்ப நாளா ஏன் நான் உடம்பு சரியில்லை, என் உடம்பு வந்து சரி, அதாவது என்ன அழகு சரியில்லை, எனக்குள்ள இப்படி இருக்கு, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அவமானப்படுத்தாங்க, அதுக்கான பூச்சி வேலைகள்லாம். ஆக்சுவலா கரெக்டான வேர்டு வந்து அக்ரிமணிக்கு பூச்சி வேலை, பூசுறது. இது அப்படி இருந்ததுன்னா அது நிஜமாக ஒரு 3 மாசத்துல எந்த விதமான மேக்கப் இல்லாம அவ்வளவு க்ளோயிங்கா மாறும். மீனிங்ஃபுல் கான்டென்ட், நான் வந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை உலகில் வாழ்ந்தேன் அப்படின்றது. உணர்வுகளின் உண்மையான உணர்வுகளை தெரிந்து கொள்ள, உண்மையான உணர்வாளர்களாக இருக்க, உண்மையான உணர்வாளர்கள் உங்களோடு இருக்க அக்ரிமணி ஹெல்ப். உண்மையான ஆன்மீகத்தை என்னுள் தேட, கண்டுபிடிக்க, என்னை கண்டுபிடிக்க, அத்வைத தத்துவத்தின் சாரம் அக்ரிமணி. நான் இரண்டல்ல, என் உள்ளமும் புறமும் ஒன்றே, நான் நடிக்க வரவில்லை, நான் வாழ வந்திருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற சப்கான்சியஸ் பேட்டர்னிங்கும் வெளியில நான் பண்ற நடிப்பும் தேவையற்றது. ஆல் த வேர்ல்ட் இஸ் ஸ்டேஜ். நான் வந்து போகிற ஒரு வழிபோக்கன், நான் ஒரு டிராவலர்ஸ். ஐ எம் என்ஜாயிங் த டிராவல், ஐ எம் ஜாய்ஃபுல்லி டிராவலிங். இந்த உலகத்தை நான் வந்து ஒரு ஒரு தோணியாக பயன்படுத்துகிறேன். தோணியில் பயணப்படும் போது மகிழ்ந்து பயணப்படுகிறேன். உண்மையாக மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும்.
சோல் கிளாரிட்டி கிடைக்கும். உள்ளது உள்ளபடி, உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க உள்ளது உள்ளபடி இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. முடிவில்லாததை பற்றிய அறிவு கிடைக்கும். நீங்கள் உங்களை கனப்படுத்துவீர்கள், மற்றவர்களையும் கனப்படுத்துவீர்கள். நியாயமா நடந்துவீங்க, அவங்கள கண்ணியமா நடத்துவீங்க. எந்த குழப்பத்தையும் எந்த சிக்கலையும் பார்த்து பயப்படாமல் யதார்த்தமா பார்ப்பீங்க. இருமையை போக்குவீர்கள். நல்லது கெட்டது, நல்லது கெட்டது ஒன்னா பார்ப்பீங்க. அசிங்கம் நல்லதை நல்லா பார்ப்பீங்க. இருமையை போக்குங்க. ஈவன் ஆண் பெண் என்ற பாகுபாடத்தை கூட போக்கி மேல நிற்பீங்க. எல்லா யதார்த்த வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்ப்பீங்க. சாக்கடையும் பார்ப்பீங்க, மலத்தையும் பார்ப்பீங்க, சந்தனத்தையும் பார்ப்பீங்க, தெய்வீகத்தையும் பார்ப்பீங்க. இது இது எல்லாத்துலயுமே ஓர்மையை பார்ப்பீங்க. எதுவுமே மேல கிடையாது, கீழே கிடையாது, நல்லது கிடையாது, கெட்டது கிடையாதுன்னு பார்ப்பீங்க. பிளைன் சொன்னல, பிளைன் திங்கிங், பிளைன் சீன். அப்படியே கலப்படமற்ற பார்வை. அதுக்கப்புறம் ஆழ்ந்த ஒரு பிரபஞ்ச இணைப்பை பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள உண்மை இருப்பதை பார்த்து நீங்கள் உண்மையின் சொரூபமாக இருப்பீர்கள். இதுதான் அக்ரிமணி. அக்ரிமணி 4வது மலர். பிளவுபடாத மனம், ஓர்மையின் மனம், பிரபஞ்ச. இப்ப வரும்போது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். இந்த ஹார்ட் பீட்டுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஹார்ட் பீட்டோட பம்பிங்க்கும் பிரபஞ்சத்தோட ஓட்டத்தும் ஒரே மாதிரி ரிதம்ல இருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாறுபடும் போது டிசீஸ் வருது. அந்த அதான் எக்கார்ட்னு ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க. 2 எக்கார்ட் இருக்காங்க. மேர்சியர் எக்கார்ட்னு ஜெர்மன்ல ஒருத்தர், அதே ஜெர்மன்ல எக்கார்ட் டோலின்னு ஒருத்தர். மேர்சியர் எக்கார்ட்ன்றவர் ஏக் ஹார்ட். ஏக்கார்ட்னா ஓர் இதயம். இந்த பிரபஞ்சமே ஓர் இதயம். இந்த சின்ன இதயம் அந்த ஓர் இதயத்தோட இணையும் பொழுது பிரபஞ்ச இதயமாக இருக்கும். அதை தர்றதுதான் அக்ரிமணி. 38ல உண்மைக்குன்னு ஒரு மலர் இருக்குன்னா, உண்மையை தரிசிப்பதற்குன்னு ஒரு மலர் இருக்குன்னா அது அக்ரிமணி தான். ஔவையார் சொல்ற மாதிரி அறம் செய்ய விரும்பு அப்படின்னா அறத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீ அறம் செய்ய விரும்பு, அறத்தை பண்ணுன்னு சொல்ல, விரும்புன உண்மையை விரும்புங்கள், அக்ரிமணியை விரும்புங்கள், நீங்கள் உண்மையாக இருப்பீங்க.